ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 19 மகாநதி அக கல்யாண சீரியலோட மகாசங்கம் எபிசோட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கௌதம் வந்து ரொம்ப கோவமா ஏன் போட்டியிலே இவருக்கு தெரியலையோ, அவர் பேரன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இந்த மாதிரி அவங்கள வின் பண்ணணும்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து பிரெக்னெண்டா இருக்கான்னு எங்களை வெளியில அனுப்பிட்டாரு. ஏன் அந்த ஃபர்ஸ்ட் போட்டியிலே பண்ணியிருக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா அவங்க அம்மா கிட்டயும் அவங்க ஐஸ்வர்யா கிட்டயும் கத்திட்டு இருக்கிறாரு. அப்போ உடனே எனக்கு ஒரு ஐடியா இருக்குமா, எனக்கு வந்து ஒரு ஒரு மாத்திரை தெரியும். அதை இந்த மாதிரி ஜூஸ்ல கலந்துட்டேன்னா மயங்கிருவாங்க, அவங்களால விளையாடவே முடியாது அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறத கேட்டுட்டு ராகினி, விஜயோட சித்தப்பா, அஜய் இவங்க 3 பேரும் வராங்க. வந்தா அதுல எங்களுக்கும் ஒரு பார்சல் வேணும். இந்த மாதிரி விஜயும் காவேரியும் தோத்துறணும், குமரனும் கங்கா வேணா ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிளான் பண்ணி 3 ஜூஸ் ரெடி பண்றாங்க. அதுல 2ல மட்டும் அந்த மாத்திரையை கலந்து அதை சூர்யா கிட்டயும் விஜய் கிட்டயும் கொடுக்க சொல்றாங்க. குமரனுக்கு மட்டும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அந்த ஜூஸை வந்து வெயிட்டர்ட்ட கொடுத்து அங்க போய் கொடுக்க சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி விழா நடத்துறவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஜூஸை குடிச்சிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சூர்யாக்கும் விஜய்க்கு மட்டும் அப்படியே ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டே இருக்குது. அவங்களால ஓடவே முடியல. மகாவும் காவேரி வந்து என்கரேஜ் பண்றாங்க. உங்களால முடியும், போங்க போங்கன்னு சொல்லி இங்க இருந்து கத்துறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஒரு எண்டுல போய் தொட்டுட்டு திருப்பி வரும்போது குமரனும் கங்காவும் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டே இருக்காங்க. குமரனுக்கு ஒரு மாதிரி தொண்டை கிட்ட ஒரு மாதிரி ஆகுது. அவரால் சொல்லவும் முடியல. கங்கா வர போங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், 5 லட்சம் ரூபாய் வாங்கணும், போங்க போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. இங்க இவங்க 2 பேரும் உங்களால முடியும், போங்க போங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் கத்திட்டே இருக்காங்க. இப்ப தாத்தா போய் கௌதமை இழுத்துட்டு போய் நல்லா அடி அடின்னு அடிக்கிறாரு. என்னடா பண்ண, உண்மையை சொல்லு அப்படின்னு உடனே கௌதம் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அப்போ உடனே அவங்க அம்மா சூர்யாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என் பையன் தோக்கணும்னு சொல்லி தானே நீங்க எல்லாரும் இப்படி பண்ணுனீங்க, என் பையன் கண்டிப்பா ஜெயிப்பான், அவனால முடியும் சொல்லிட்டு இப்ப அவங்க ராஜலட்சுமி ஓடி வந்து சூர்யா உன்னால முடியும், நீ வா, உன்னால முடியும், நீ பிரைஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குமரன் கங்காவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு மாதிரி ஆகி கீழே விழுந்துடுறாங்க 2 பேருமே. இப்ப கங்கா வந்து குமரனை வந்து திட்டுறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, நான் உங்கள்ட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு. இவங்க 2 பேரும் தட்டு தடு மாதிரி வந்துட்டு இருக்காங்க, சூர்யாவும் விஜயும். அப்ப இங்க வந்து அவங்க அம்மா கத்துற சத்தம் கேட்டோடனே மகா என்ன சொல்றாங்கன்னா, அத்தை ஆசையை நிறைவேத்துங்க, போங்க போங்கன்னு சொல்லி கத்துறாங்க. சூர்யா பின்னாடி இருந்து ஓடி வர்றாரு. அப்புறமா விஜய் வந்து 2வது, சூர்யா ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி வந்துடுறாங்க. இப்ப எல்லாரையுமா கூப்பிட்டு ஸ்டேஜ்ல கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரன்னர் அப் வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் கொடுக்குறாங்க. வின்னர் வந்து சூர்யாவுக்கும் மகாக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க வீட்ல உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, சூர்யா வந்து அந்த 5 லட்சம் ரூபாவை மகா கிட்ட கொடுக்குறாரு. அதே மாதிரி விஜய் வந்து காவேரி கிட்ட கொடுத்த உடனே காவேரி வந்து விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.